தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் கல்வாரி நாயகனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை தொடர துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக தர்மையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதி நாம் வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 1 முதல் 39 முடியுள்ள வசனங்கள். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே பிறக்கும் போதே பார்வை அற்றவனாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கின்ற நிகழ்வை விவரிக்கின்ற ஒரு அருமையான பகுதி. அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்றேன். 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வின் நாயகரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை புதுப்படைப்பாக்குகின்ற வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் சாட்டுகின்றோம். இம்மட்டும் உம்மை பாடி ஆராதித்து ஸ்தோத்திரித்து மகிழ்ந்த நாங்கள் இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். ஒரு புறத்திலே எதிராளிகள் எனக்கு விரோதமாய் என்னை குறித்து எதிராக பேசுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே நான் உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன் என்ற ஆண்டவரை சங்கீதக்காரனுடைய கூட்டை நாங்கள் நினைக்கிறோம்.
ஆம் கர்த்தாவே, இந்த உலகத்தை சுற்றிலும் ஏதேதோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை உடைய திருவீட்டிலே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறேன். நன்றி வளைக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டே அன்பு பிள்ளைகளை என் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. மேலான நன்மைகளினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே பிறக்கும் போதே, குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே, குழந்தையாய் உலகத்தில் வந்த போதே பார்வை இழந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கிடைக்க செய்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை தான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பார்வையற்றவரை நான் நினைத்து பார்க்க வேண்டும். பகலும் அவர்களுக்கு இரவுதான், இரவும் இரவுதான். பகலும் இரவு, பகலும் இரவுதான், இருள்தான், இரவும் இருள்தான். அதான் பார்வையற்ற மனிதர்களுடைய நிலைமை. அப்பேற்பட்ட இருள் நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒளியை கொடுக்கின்றார். இருளை அகற்றி ஒளியை கொடுக்கின்ற நிகழ்வு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் எப்படி இருக்கிறேன்? உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் ஒளியாய் இருக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் இருளை அகற்றுகின்ற, இருளை போக்குகின்ற ஒரு ஒளியாக இருக்கிறார். எப்பேற்பட்ட இருள்களை ஆண்டவர் அகற்றுகிறார் என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் தொட்டு வைத்து இந்த நாளுக்கான இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். முதலாவதாக 2வது வசனம், 9வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, முதலாவது ஒளியாய் இருக்கிற ஆண்டவர் மனிதனுடைய அஞ்ஞான இருளை அகற்றுகின்றவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதேச்சமாக பிறவியிலேயே பார்வை இழந்த ஒரு மனிதனை அற்புதமாய் சந்திக்கின்றார். இந்த மனிதனை சந்தித்த போது ஆண்டவர் இவள் இந்த அஞ்ஞான இருளை அகற்றுகிறார். யாரிடத்தில் இருந்த அஞ்ஞான இருள்? இந்த பிறவி குருடனிடத்தில் இருந்த பிறவியிலேயே பார்வையற்றவனாயிருந்த மனிதனுடைய அஞ்ஞான இருளை அல்ல, சீடர்களுடைய அஞ்ஞான இருளை அகற்றுகிறார். அவர்கள் பார்வை இருந்தாலும் சீடர்கள் இப்போது ஒரு அஞ்ஞான இருளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். என்ன இருள் என்று சொன்னால், அவருடைய மனதிலே ஒன்று இருந்தது. ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும்போது பழைய பாட்டு வசனம் அவர்களுக்கு ஞாபகம். இன்னைக்கு நமக்கு அப்படிதான். பிதாக்கள் உபாகமம் 5வது அதிகாரம் 9வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடம் எத்தனை தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்படுகிறவனை காணும்போது நமக்கு மனசுக்கு அப்படித்தான் சில நேரத்தில் தோணுகிறது.
யார் செய்த பாவமோ? இவங்க நல்லா இருந்தாலும் இல்லை, மூதாதையர்கள் யாராவது என்ன செய்திருப்பார்கள்? பிழை செய்திருப்பார்கள். ஆகையினால தான் இவன் இன்றைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இன்றைக்கு அப்படிதான், உலகம் அப்படிதான் பேசும். கிராமத்தில் இதைவிட பேசுவார்கள். இங்கே சீடர்களும் இந்த அஞ்ஞான இருள் மூழ்கி இருக்கிறது. இயேசுனிடத்தில் ஓப்பனாக கேட்கிறார்கள், ரபி, இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் இந்த இருளை அகற்றுகின்றார். எப்படி அகற்றுகின்றார்? எப்பா, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். ஹெலன் கெல்லர் நம் அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த பெண்மணி. 1880 ஆண்டிலே அமெரிக்க தேசத்திலே பிறக்கிறார். பிறக்கும்போது பார்வை இருக்கிறது, நல்ல ஆக்டிவாக இருக்கிறார். 19வது வயதிலே எதிர்பாராத ஒரு கடுமையான காய்ச்சல், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காய்ச்சல், மர்ம காய்ச்சலினாலே ஆட்கொள்ளப்படுகிறார். அவருடைய பார்வை போகிறது. பார்வை மட்டுமா போனது? கேட்கும் திறன் என்ன செய்தது? போனது. கேட்க முடியாது, பார்க்க முடியாது, அதைத் தொடர்ந்து சரியாக பேசவும் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், அவளுடைய மனது என்ன பாடுபட்டிருக்கும், பெற்றோர் என்ன பாடுபட்டிருப்பார்கள், சுற்றி வாழ்ந்த மக்கள் என்ன பேசியிருப்பார்கள், சுற்றி வாழ்ந்த மக்கள் என்ன பேசியிருப்பார்கள். ஆனால் ஹெலன் கெல்லர் சோர்ந்து போகவில்லை. அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டார். ஆசிரியர் துணையோடு படிப்பிலே கவனத்தை செலுத்தினாள். முதல் முறையாக பார்வை இழந்த பெண்களிலே முதலாவது கல்லூரிக்கு சென்று பட்டம் பெற்ற முதல் பெண்மணி யார் என்று சொன்னால் ஹெலன் கெல்லர். பின்னாட்களிலே சிறந்த ஒரு எழுத்தாளராக மாறினார்கள். த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற அவருடைய புத்தகம் உலக புகழ் வாய்ந்த புத்தகமாக மாறியது. அதோடு மட்டுமல்லாமல் 1964 ஆண்டு அமெரிக்க தேசத்தினுடைய உயர்ந்த விருதாகிய சுதந்திர பதக்கத்தை பெற்ற பெண்மணி இந்த ஹெலன் கெல்லர். கண் தெரியாது, காது கேட்காது. இன்றைக்கு அநேக நேரத்திலே வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற போது, எதிர்பாராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற போது அநேக நேரத்திலே மனமுடைந்து போகிறோம். நம்மை சுற்றி வாழ்கிற மக்களும் எதிர்மறையாக பேசுவார்கள். யோபுவை எப்படி பேசினார்கள் நண்பர்கள், அதே போல பேசுவார்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லைப்பா, இது கடவுளுடைய நாம மகிமைப்படுவதற்கென்று, தேவனுடைய கிரியைகள், கடவுளுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கென்று இவன் பார்வையற்றவனாய் பிறந்திருக்கிறான். இவன் பார்வையற்றவனாய் பிறந்த காரணத்தினாலே தான் இதோ கடவுளுடைய மகத்தான செயலை அவன் பார்க்க போகிறான், அவன் காணப்போகிறான், ஆனால் அவன் அனுபவிக்க போகிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற எதிர்மறையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும்
அது எதற்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதற்காக? அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் கடவுள் வைத்திருக்கிறார் என்ற மாபெரும் உண்மையை நான் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். உலகத்தார் பல விதங்களிலே பேசுவார்கள். சுற்றி வாழ்கிறவர்கள் எதிர்மறையாய் பேசக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே நிகழ்கின்ற காரியம் கடவுளுடைய கிரியை வெளிப்படும்படியாகத்தான் நிகழ்கின்றது. நேரத்தில் இந்த அஞ்ஞான இருள் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கும் போது அப்படின்னு சொல்லுவோம், பாரு அவன் பெற்றோர் செய்த அநியாயத்துக்கு அவன் அனுபவிக்கிறான் பாரு. அது ஒரு அஞ்ஞான இருள், நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய இருள். மற்றவனை நியாயம் தீர்க்க கடவுள் நமக்கு எந்த அதிகாரத்தையும் தரவில்லை. கடவுள் என்ன ஒரு நோக்கத்தோடு அதை அனுமதித்தார் என்று தெரியாது. ஆனால் இந்த பார்வையற்றவன் மூலம் கண்டுகொள்கின்ற ஒரு காரியம் கடவுளுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு இவன் எப்படி பிறந்திருக்கிறான்? பார்வை அற்றவனாய் பிறந்திருக்கிறான். அடுத்ததாக பாருங்கள், புற இருளை அகற்றுகின்ற ஆண்டவர், புற இருளை அகற்றுகின்ற கடவுள். அதான் 6வது வசனமும் 7வது வசனமும் மிக தெளிவாக சொல்லுகிறது. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அன்பானவர்களே, நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், உற்று பார்க்க வேண்டும். இங்கே இந்த பிறவி குருட பார்வையற்ற ஒரு மனிதன் இவன் இயேசுவினிடத்திலே வரவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இவன் இயேசுவினிடத்திலே வரவில்லை, ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், உம்மால் எனக்கு பார்வை தர முடியும் என்று இவன் வரவில்லை. இது எதேச்சையான ஒரு சந்திப்பு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நன்றாய் பாருங்கள், என்ன செய்கிறார் பாருங்கள். இவர்களை சொல்லி தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி, ஒரு இயற்கை மருத்துவம், அன்றைக்கு யூதர்கள் மத்தியிலே பரவலாக இருந்த ஒரு மருத்துவம் தான் உமிழ்நீர் மருத்துவம். நான் என்னுடைய சின்ன பருவத்திலே கூட கிராமத்திலே தான் செய்வார்கள். ஒரு கொப்பளம் ஏதோ வந்தாலும் பரு ஏதோ வந்தாலும் உடனே சொல்லுவார்கள், உமிழ்நீரை தொட்டு போடு அப்படின்னு தான் சொல்லுவார்கள். இது அன்றைக்கு இந்த மருத்துவ முறை அன்றைக்கும் யூதர்கள் நடுவிலே இருந்திருக்கிறது. பாருங்கள், சும்மா ஏதேச்சமாய் வந்திருக்கிறான், பிறவியிலேயே பார்வை இல்லாதவனாக இருக்கிறான். ஒருவேளை இடையில போயிருந்தா கூட ஏதாவது ஒரு மாற்று கருது சுகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்ல முடியும். ஆனால் அந்த மனிதனுக்கு நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன காரியம், தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் என்ன செய்தார்? பூசி, நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரால் புற இருளையும் அகற்ற முடியும். புற இருளை அகற்றுகின்ற ஆண்டவர், பார்க்க முடியாதவனாய் உலகமே இருண்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒளியூட்டுகின்றார். பாருங்கள் எப்படி ஊட்டுகின்றார். சேர் உண்டாக்கி, உமிழ்நீரை கொண்டு சேர் உண்டாக்கி முகத்தில் பூசுகிறார். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏதேதோ நோக்கி இது செய்கிறாங்க. சாதாரண ட்ரீட்மெண்ட், பிறவியிலேயே பார்வையற்றவனாய் பிறந்து எனக்கு செய்கிறாரு, அது வேற போய் குளத்தில் கழுவு என்று சொல்லுகிறாரு. இது என்ன முட்டாள்தனம் அப்படி என்று அவன் வேற ஒருத்தனை நினைத்திருப்பான். அப்படி அல்ல, அவன் போய் அப்படியே செய்தான், கீழ்ப்படிந்தான். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறேன், புற இருளையும் அகற்றக்கூடிய வல்லமை உடையவர். இதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் எதிர் பிரச்சனைகளினாலும், கடன் பாரத்தினாலும், வியாதியினாலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்திருக்க கூடும். இந்த சூழ்ந்த இருளை என்னுடைய வாழ்க்கையிலே யாராலும் அகற்ற இயலாது என்று வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்திருக்க கூடும்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரால் இந்த புற இருளை அகற்ற முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு தேவை கீழ்ப்படிதல். அதற்கு தேவை கீழ்ப்படிதல். அதான் லயலா கிஃப்டி என்ற ஒரு அம்மையார் மிக அருமையாக சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிவதே வெற்றியாளராக திகழ்வதற்கான வழி அப்படின்னு சொல்கிறார்கள். லயலா என்ற ஒரு அம்மையார், கடவுளுக்கு கீழ்ப்படிவதுதான் வெற்றிக்கான வழி அப்படி என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் முற்றிலும் அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு முழுமையான 100% கீழ்ப்படிதலை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அவன் விசுவாசித்தான், விசுவாசத்தோடு அவன் கீழ்ப்படிந்தான், அவனை சூழ்ந்திருந்த இருள் அகன்றது, பார்வை பெற்றான். இப்போது உலகத்தை அவன் பார்க்கிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். அதான் ஆண்ட்ரியா சாயர் என்பவர் மிக அருமையாக சொல்லுகிறார்கள், கடவுள் மக்களை எதை அவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்காக கடவுள் தம்முடைய மக்களை அழைக்கவில்லை, தம்முடைய மக்களாக இருக்கும்படி அழைக்கவில்லை. அவர்கள் எனக்கு கீழ்ப்படிய விருப்பமுள்ளவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிய விருப்பமுள்ளவர்கள் என்பதற்காக கடவுள் மக்களை அழைக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாளிலே கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஞான ஸ்நானத்தின் மூலமாகவும் சாக்கிரமென்ட் அதாவது திருவிருந்தின் மூலமாகவும் நற்கருணையின் மூலமாகவும் கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிறந்தவர்களாக இருந்தோம் என்பதற்காக அல்ல, அவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்குரிய ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை கண்டுகொண்டுதான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு தேவை என்பதை நமக்கு தேவை. இதை கடவுள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற இருள், புற இருள், எப்பேற்பட்ட இருளா இருக்கலாம், அந்த இருள் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. அடுத்து பாருங்கள், மூன்றாவது பாருங்கள். முதலாவது என்ன இருள் சொன்னேன்? என்ன இருள் சொன்னேன்? என்ன கவனிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருள்? அஞ்ஞான இருளை ஆண்டவர் அகற்றுகிறார். இரண்டாவது புற இருளை அகற்றுகிறார். மூன்றாவது அகையிருளை அகற்றுகின்றார். அதான் 9வது அதிகாரம் 1வது வசனம், 9வது அதிகாரம் 17வது வசனம், 9வது அதிகாரம் 38வது வசனம். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அகையிருளை அகற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். முகத்தின் கண் கொண்டு காணும் மூடார்கள், அகத்தின் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்படிங்கிறார். அதாவது முக கண் கொண்டு காண்பவர்கள் முட்டாள்கள், அக கண் கொண்டு காண்பவர்களே அறிஞர்கள், ஞானிகள், ஆனந்தம் அடைபவர்கள். அப்போ உண்மையாகவே கடவுள் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினால் அவனுடைய புறக்கண்களை, அதாவது புற இருளை அகற்றி அவனுடைய கண்களை திறந்தார். ஆனால் இன்னும் அவனுடைய அகக்கண்கள் திறக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக நிற்கின்ற போது ஒரு சாதாரண மனிதராகத்தான் அவன் பார்க்கின்றான். அதே 9வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அவன் என்ன சொல்லுகின்றான்? எப்படி பார்க்கின்றான்? இறைவாக்கினராக, தீர்க்க தரிசியாக இயேசுவை பார்க்கின்றான். வாசிங்கள் பார்க்கலாம்.
அவனை குறித்து உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அதுக்கு அவன் சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான்? அவர் தீர்க்கதரிசி என்றார். சாதாரணமாக மனிதராக தென்பட்டவர் இப்போது அவன் தீர்க்கதரிசியாக இயேசுவை பார்க்கிறான். இன்னும் முழுமையாக அவனுடைய அகக்கண்கள் திறக்கப்படவில்லை. இரண்டாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறான். மூணாவது ஸ்டேஜில் தான் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக மேசியாவாக, கடவுளாக அவன் பார்க்கிறான். அதான் எத்தனாவது வசனம்? 38வது வசனம். உடனே அவன், இப்போது பாருங்கள், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இப்போதான் அவனுடைய முழுமையான அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நான் காலாகாலமாய் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடும். ஆனால் நம்மளே அநேகருக்கு இன்னும் இந்த முழுமையான அகக்கண்கள் திறக்கப்படவில்லை. அகக்கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் முட்டாள்களாகத்தான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையாய் இயேசுவை பார்க்கக்கூடிய கண்கள், உண்மையாய் இயேசுவை யாருடைய கண்கள் பார்க்கிறதோ அவருடைய கண்கள் தான் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்களுடைய கண்கள் திறந்திருந்தன, பார்வையுடையவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? இவர்கள் குருடர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அது அவர்களுக்கு சரியான கோபம் வருகிறது. ஏன்னா அவருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை, இருள் நீக்கப்படவில்லை. இதைத்தான் எம்மாவூர் சீடர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். எம்மாவூர் சீடர்களோடு இயேசு என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். கண்கள் திறந்துதான் இருக்கிறது, பார்த்துதான் நடக்கிறார்கள். ஆனால் உடன் பயணிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் தரிசியாதபடிக்கு அவருடைய கண்கள் மூடியிருந்தது. அதான் பின்வந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அவர் அப்பம் விட்டு கொடுத்த பிற்பாடுதான் அவருடைய அகக்கண்கள் திறந்தன என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். நம்மிடத்திலே இருக்கிற அஞ்ஞான இருளை, மூட பழக்க வழக்கங்களாகிய இருளை அகற்றுகின்ற ஆண்டவர், புற இருளையும் அகற்றுகின்ற ஆண்டவர், அக இருளையும் அகற்றுகின்ற ஆண்டவர், தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்ததன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தே, மனுகுலத்தின் மீது இருந்த அகக்கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். ஆனால் இதை நாம் இன்னும் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியை எடுத்து பாருங்கள். அதான் பவுலடிகளார் மிக அருமையாக, மிக தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆகையினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே அந்தகாரமாயிருந்தீர்கள், ஒளியினாலே, இயேசு என்ற ஒளியினாலே நீங்கள் வெளிச்சம் பெற்றிருக்கிறீர்கள். ஆகையினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எப்படி நடப்பது? அதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வி. அதான் அதே அதிகாரத்திலே பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆவியின் கனிகளை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நீதி, உண்மையை குறித்து வந்த அதே 5வது அதிகாரத்திலே நாம் இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதியிலே மிக அருமையாக பார்க்கிறோம். உண்மை. வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆண்டவருடைய மக்களிடத்திலே எப்போது உண்மை இருக்கணும். அது மிக முக்கியமானது. இதான் ஒரு தாயானவள்
தன்னுடைய அருமையான மகனை அழைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறினாப்புல. பஸ்ஸில் ஏறின உடனே கண்டக்டர் கேட்ட உடனே சொன்னார்கள், மகனுக்கு 7 வயது என்று சொன்னார்கள். மகன் சொன்னான், இல்லை இல்லை, எனக்கு 7 வயது அல்ல, 12 வயது என்று சொன்னான். அப்ப தாய் சொன்னா, சும்மாருடா, பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே உனக்கு என்ன வந்துவிடும்? 12 வயது? பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே உனக்கு 12 வயது வந்துவிடும் அப்படின்னு சொல்லி மகனை அமைதிப்படுத்தினார். தான் எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. என்ன சொல்லுகிறார்? புற இருளை நீக்குகின்ற விளக்குகள் எல்லாம் விளக்கல்ல, பொய் சொல்லாத உண்மையை பேசுகின்ற விளக்குதான் உண்மையான விளக்கு. அதான் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவருடைய எண்ணோட்டம் என்னவென்று சொன்னால், எப்படியும் இருந்து கொள்ளலாம், எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், வாயில வருகிறதை உலர்கிறதை அந்நிய பாசை என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவன் என்று சொல்லி வாழ வேண்டும், அது போதும், அதோடு நிறைவடைந்து விடுகிறார்கள். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், உண்மையை பேசுங்கள், நீதியானதை நடப்பியுங்கள். அந்த வெளிச்சம்தான் மற்றவர்களிடத்தில் எதிரொலிக்கும், பிரகாசிக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஏசாயா தீர்க்கனை கொண்டு எச்சரிக்கிறார் கடவுள். என்ன எச்சரிக்கிறார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், அநேக காரியங்களை காணுகிறாய், ஆனால் அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு செவிகளை திறந்த போதும் கேளாதே போகிறான். அப்படி என்று கடவுள் தீர்க்கனை கொண்டு தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் அன்பானவர்களே, நம்முடைய அஞ்ஞான இருள் அகல வேண்டும், புற இருளையும் அகற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அகையிருள் அகற்றப்பட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதைத்தான் கடவுள் இந்த தவகாலத்திலே, இந்த ஒரு சந்தியின் காலத்திலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற, கடவுள் நம்மேல் உதிக்க செய்த அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிற விளக்குகளாக திகழ கடவுள் நமக்கு தூய ஆவியானவரை கொண்டு அருளையும் பலனையும் ஆற்றலையும் தருவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.